என்னது, ஹர்திக் பாண்டியா 27 பால்ல 50 ரன்னா? அட ஆமாங்க. சூப்பர் 8 சுற்றில் இந்தியா பங்களாதேஷ் அணிகள் ஆன்டிகுவா கிரிக்கெட் மைதானத்தில் மோதினாங்க. டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு செய்ய இந்திய அணி களமிறங்கியது. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிரடியாக விளையாண்டாங்க. ஆனால் அவசரப்பட்டு அவுட்டும் ஆனாங்க. குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா 23, விராட் கோலி 37, ரிஷப் பண்ட் 36, சிவம் துபே 34 ரன்கள் எடுக்க, மறுபுறம் ஹர்திக் பாண்டியா 27 பால்ல 50 ரன் எடுத்தார். கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் இருந்தார். இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் குவிச்சாங்க. பங்களாதேஷ் பவுலிங்கை பொறுத்தவரை ரிஷாட் ஹுசைன், டான்சிம் ஹாசன் ஷகிப் இருவரும் தலா 3 விக்கெட்டுகள் எடுத்தனர். அடுத்து 197 என்ற இலக்கோடு பங்களாதேஷ் அணி களமிறங்கியது. ஆனால் இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சீக்கிரமே விக்கெட்டுகளை இழந்தனர். கேப்டன் நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோ மட்டும் தனியாக போராடினார். 40 ரன் எடுத்தார் அதிகபட்சமாக. மற்ற வீரர்கள் எல்லாம் சீக்கிரமே அவுட்டாக பங்களாதேஷ் அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் மட்டுமே எடுத்தாங்க. இந்திய பவுலிங்கில் குல்தீப் யாதவ் ரொம்ப சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை எடுத்தார். ஹர்ஷதீப் சிங், பும்ரா தலா 2 விக்கெட் எடுத்தனர். இந்திய அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்துள்ளது என்றே சொல்லலாம். இந்த போட்டியின் சிறந்த வீரராக ஹர்திக் பாண்டியா தேர்வு செய்யப்பட்டார்.